நீங்க நானும் கோட்டு சூட் போட்டு கண்ணாப்ப நானும் தான் அழகா இருப்பேன். உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அங்கேயும் விஜய் இல்ல, நானும் தான் விஜய் பிரபாகர். சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஏ நம்மளுக்கு கோட்டு போட தெரியாதா, பேண்ட் போட தெரியாதா? ஜட்டி முதற்கொண்டு காவிரி போராட்டத்தப்ப கூட்டத்தை குசிப்படுத்த உதயநிதி உளர்னது மாதிரி விஜய பிரபாகரனுடைய உளறல்கள். ஈசாலா கப் நம்துன்னு சொல்லுவீங்களே, ஈசாலா காவிரி உந்தும் காது எந்தும் காது. பெரிய ஊரு கலவரத்தில் தூட்டுவானோ. ஈசாலா காவேரி நம்தா. பைத்திய மாதிரி உளறி உங்க தகுதியை நீங்களே ஏன் குறைச்சிக்கிறீங்க? நீங்க பேசுறது கன்னடமே இல்ல, தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணையும் சேர்த்து வளர்றீங்க. என்ன இளவு பாசைடா இது? ஒழுங்கா தமிழ்ல பேசினாலே அங்க உள்ளவங்களுக்கு புரியும். ஏன் உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க? டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? உங்க பேச்சு 2 ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை உண்டாக்க பேசின மாதிரி இருக்கு. கலவரம் ஏற்பட்டா அதை வச்சு தாவேக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கலான்னு உள்நோக்கத்தோட இப்படி பேசுறீங்களா? கர்நாடகாவில நிறைய தமிழர்கள் வாழ்றாங்க, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசணும். ஓடுங்க தாவேக எல்லாரும் ஓடுங்க, ஓடு 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 ஓடுறாடே ஓடு. ஓடுறா டேயா. விருதுநகர் தொகுதியில உங்களை ஓட விட்டாங்கல்ல மக்கள். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு. முதல்ல பொது இடங்கள்ல மேடைகள்ல எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டு வாங்க. பேசவே தெரியல உங்களுக்கு. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவல. உங்களை பத்தி தெரிஞ்சதுனாலதான் மக்கள் உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க. டிவிக்கு என்ன பண்றாங்க தமிழ்நாட்டுல? ஏதோ ஒண்ணு இன்னைக்கு அவங்க சிஎம்மா இருக்காங்க. சிஎம் விஜய் அவர்களை அவன் இவன் மரியாதை இல்லாம பேசினா உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. வாடா நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன் வாடா. கூட்டத்துடைய கைத்தட்டலை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு உளர்றத நிப்பாட்டுங்க. போராட்டம் பண்ண திமுகவினர் எல்லாம் போலீசார் வேன்ல ஏத்துறாங்க. அப்போ ஒருத்தன் கூறான் பாருங்க. மானங்கெட்ட திமுக அரசுன்னு சொல்றான். எதுக்கு போராடுறோம், யாரை எதிர்த்து போராடுறோம், எந்த கான்சியஸுமே இல்லாம ஃபுல் போதையில இருக்கான் போல. போதையில இருக்கும் போதுதான் உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்கு. 200 ரூபா பணம், கோட்ரு, கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வந்தவனுக்கு எதிராகவே கோஷம் போடுறான். இவங்களை எல்லாம் வச்சு திமுக அரசியல் களத்துல ஃபைட் பண்ணணும். அந்த போலீஸ்காரர் அவனை பார்த்து தலையில அடிச்சுக்கிறாரு. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். இன்னொரு கூட்டம் இவங்க அதுக்கு மேல. தாவேக அரசு ஒழிய கலைஞர் ஒழியாவான். தாவேக அரசு சொல்ற ஓகே, கலைஞர் ஒழியன்னு ஏன் சொல்றீங்க? பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் நிறைய பைத்தியம் சமக்க முடியாது. கூட்டத்துல இருக்க ஒருத்தனாவது நிப்பாட்டுங்கயா, கோஷத்தை தப்பா போடுறீங்கன்னு சொல்றாங்களா? இவங்களும் அதேதான். 200 ரூபா பணம், கோட்ரு. எதுக்காக போராடுறோங்கிற காரணம் கூட தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். காவிரி தண்ணியை பத்தி தான் பேசணும் அப்படின்றாங்க. இல்ல அவர் பேசுறது தப்பு இல்லைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் மை ஆன்சர் இஸ் உதயநிதியே வந்து ஆமா நான் பேசினது தவறுதான் ஒத்துக்கிட்டாலும் திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுக்கக்கூடிய கட்டப்பாவும் கட்டப்பா மகளும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லு. காணொலியில இருக்கு. இல்லைங்க. ஐ won't agree. நீங்க சொல்றதுனால நான் அக்ரி பண்ணணும்னு இல்லைங்க ப்ரோ. அவர் சொல்றதுக்காகலாம் நீங்க ஏத்துக்க வேண்டாம். வீடியோ ஆதாரம் இருக்கு. வீடியோவை பார்க்கும்போது உங்க மனசாட்சிக்கே தெரியல அது தப்புன்னு. இரட்டை அர்த்தத்துல பேசலன்னு சொல்றீங்க. நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்ட. திமுக தொண்டர்கள் திரிஷான்னு கத்துனாங்களே, அந்த இடத்துல உங்களுடைய பெயரை சொல்லி கத்திருந்தா அப்பவும் உதயநிதி அவர்கள் பேசியது தவறு இல்லைன்னு தான் சொல்லியிருப்பீங்களா? இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னா திமுக கட்டப்பாவுக்கும் கட்டப்பா மகளுக்கும் பெருசா ஏதோ செய்யறேன்னு சொல்லியிருப்பாங்க போல. மூத்தன கடைசியா செமையா செய்வாரு. திமுக மக்களுக்கு செஞ்சிருக்காங்க, அதாவது மக்களை வச்சு செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதோ செய்ய போறாங்க போல. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினதை கேளுங்க. ஒரு பெண் தலைவராக எந்த பெண்ணையும் யாரும் தரைக்குறைவாக பேசினால் நிச்சயமாக அதை தேமுதிகவும் நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை கேட்டதும் பரவாயில்லையே, பிரேமலதா அவர்கள் நேர்மையா இருக்காங்க. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் உண்மையின் பக்கம் நின்னு தவறுன்னு சொல்றாங்க போல அப்படின்னு தப்பா நினைச்சிட்டேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அடுத்து பேசினதை கேட்டுருவோம். உதயநிதி அவர்களுடைய கருத்து, அவர் சொன்னதை மாற்றி பொய் பிரச்சாரம் செய்யறாங்க அப்படின்றத அவர் சொன்னதை மாற்றி பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள்னு அவர் சொல்றாராம். அவர் அப்படிதான் சொல்லுவாரு. பேசியது தவறுன்னு ஒத்துக்கிட்டு அசிங்கம் நினைக்கிறார் போல. அசிங்கத்தை வெளியே காட்டிக்காதான் உண்மையான அரசியல்வாதி. பிரேமலதா அவர்கள் எப்படி நைஸா நழுவுற மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு தர்ம நியாயம் எல்லாம் முக்கியம் இல்ல, கூட்டணி தர்மம் தான் முக்கியம் போல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அப்ப நானும் பார்த்த விஷுவல்ஸ் எந்த ஒரு பெண்ணின் பெயரை அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அவர் இரட்டை அர்த்தத்தில் பேசினதாக சொல்றார். எந்த பெண்ணின் பெயரையும் குறிப்பிடலையாம். எப்படி சப்பக்கட்டு கட்டுறாங்க பாருங்க. அவர் வாயால பேரை சொல்லலைனாலும் கீழே தொண்டர்கள் திரிஷான்னு கத்துறாங்கல்ல, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு கண்டிக்காம அதை ஏத்துக்கிறது மாதிரி. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். இது உங்களுக்கு தவறா தெரியலையா? தெரியல.
தெரியாது மேடம். எப்படி தெரியும்? விஜயகாந்த் அவர்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் கூடவே கூட்டணி வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.